அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாஸ்மின் கேலரி சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசெண்டாக நான் சென்னை போயிருந்தேன். ஸோ ஈசிஆரில் இருக்க எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ்க்கு தான் போயிருந்தேன். அங்கே கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருந்தது. ஸோ ரொம்பவே யூனிக்காக இருந்தது. நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சினோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒரே ஷாப்பில் இருக்கோன்னா கண்டிப்பாக நான் இந்த கடை தான் சொல்வேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமையல் ஐட்டம்ஸில் வந்து யூனிக்காக ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நாங்கள் கிண்டியில் இருக்க ஸ்னேக் பார்க் போயிருந்தோம். பெரிய பெரிய க்ரொக்கடைல் அண்டு அப்புறம் ஆமைங்கெல்லாம் பார்த்தோம். பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ சென்னையில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் பாபி வந்துட்டு ஊருக்கு போகிறாங்க. அவங்களுக்கு விருந்து கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அந்த விலாகும் பார்க்கலாம். நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் காடை 65 ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டும். இந்த காடை 65 ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிஷ் பார்த்திங்கன்னா, நான் ப்ரான் கிரேவிக்காக ஒரு மீடியம் சைஸ் இறால குடல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே ப்ரான் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து ஸ்டொமக் பெயின் தான் வரும். ஏன்னா குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுப்போம். மீடியம் சைஸ் ப்ரானாக இருந்தால் இந்த மாதிரி கத்தியில் நீங்கள் நடுவில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். நான் வந்து 2 kg ப்ரான் எடுத்திருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்காக நான் ஒரு 2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கொழுப்போடையே நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அப்போ தான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் தரும். ஸோ இது 7 முறை கழுவி வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கிலோவுக்கு 1.5 கிலோ அரிசி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மீடியம் சைஸ் வெங்காயம், பட்டை, கிராம்பு, மிளகாய் அண்ட் தக்காளி,
கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், 1/4 கப் தயிர், பிரியாணி மசாலா. இப்போ வந்து நம்ம கறியை வந்து வேக போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரான் கிரேவி ரெடி பண்ணிடலாம். கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 எடுத்திருக்கேன். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சு அதில் போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அதை கொஞ்சம் வேக விடலாம். இப்போது கொஞ்சமாக நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரான் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. அயன் கடாயில் பண்ணுறதால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அயன் கடாய் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நல்லா இந்த மசாலாவை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. அது ஒரு மாதிரி கலர் மாறும். இந்த இறை வந்துட்டு கொஞ்சமாக சுருங்கின மாதிரி அடங்கும்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். அது ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். ஸோ ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும். ஸோ கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஆனியன் போட்டுக்கோங்க, அப்புறம் மிளகாய் போட்டுக்கோங்க, ஸோ இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க.
ஸோ இது ஒரு நல்லா 5 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. நான் வந்து 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சு ஊற போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஊற போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இது 3மே நல்லா சுருள வரணும். நல்லா வெந்து வரும்போது தான் நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ இது கூட நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வாசமாக இருக்கும். சில பேர் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைனலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஸோ நான் கரம் மசாலா பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கறி வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டதால் இதில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இதில் நெய்யே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கறி வாங்கும் போதே இந்த மாதிரி கொஞ்சமாக கொழுப்பு வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதக்கும் போது இந்த ஸ்டேஜில் போட்டோன்னா நம்ம பிரியாணி டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மட்டன் வாங்கினாலும் சரி, பீஃப் வாங்கினாலும் சரி. ஸோ நான் வந்து 1/4 கப் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் வதக்கிறப்பவே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. பட் அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அடுத்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா சாப்பாடு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். மட்டன் தண்ணியை அப்படியே வச்சுருங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. ஸோ அது மசாலாவோட நல்லா ஒட்டும். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணிடலாம் இந்த பிரியாணி. ஸோ நம்ம கறியை வந்துட்டு குக்கரில் வேக வச்சு முன்னாடியே எடுத்ததுனால நம்மளுக்கு பிரியாணி நல்லா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும். கறியும் நல்லா வெந்திருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1க்கு 1.5 ஊற்றிருக்கேன். ஸோ நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கிடலாம். பிரியாணிக்கு டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப அல்டிமேட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா இப்போ கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிடலாம். ஸோ அரிசி நல்லா வெந்து இழுத்ததுக்கப்புறம் தம் போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி 1 ஹவர் காடை 65க்கு வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம அதை வந்து வறுத்து எடுத்துடலாம். சிக்கன் 65யோட காடை 65 ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இது ஒரு காடை வந்து 4 துண்டாக போட்டிருக்கேன். நீங்கள் 2 துண்டாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும்.
நான் 10 காடை எடுத்துருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ 10 பேர் சாப்பிட்றதுக்கான விருந்து தான் இது. ஸோ வட்டலப்போ நான் ஆல்ரெடி நைட்டே செஞ்சு வச்சாச்சு. ஸோ அதோட ரெசிபி வந்து என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் பாபிக்கு வந்துட்டு பிரியாணி, ப்ரான் கிரேவி, காடை 65 அண்டு ஸ்வீட்டுக்கு வந்து வட்டலப்பம் செஞ்சாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்க ஊருக்கு போகிறதுக்காக சோமா செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். 2 முழு தேங்காவை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபீஸோட ஃபுல் எப்படி செஞ்சோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் வந்து பாதாம், முந்திரி ஊற வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடாயில் 2 பூர்ணம் செய்ய போகிறோம். அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு பூர்ணம் வந்து தேங்காயில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஸோ தேவையான அளவு காஞ்ச திராட்சை, 1/4 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன், தேவையான அளவு ஏலக்காய். ஸோ நம்ம வச்சுருக்க நெய்யில் வந்துட்டு பாதாம், முந்திரியை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட காஞ்ச திராட்சையும் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சோமாஸ் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் செய்வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சோமாஸோட ஃபீர்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து தனி தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அந்த நெய்லேயே கொஞ்சமாக கசகசா போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்திலே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட் தரும் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ. நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆனதும் நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் கலரும்போது ஸ்பூன் இல்லை கரண்டி இதில் வச்சு அது கலரிக்கோங்க, இல்லைன்னா வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி கலரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தனி டப்பாவில் போட்டு வச்சுக்கினா ஒரு 10 days வரைக்கும் நம்மளுக்கு கெடாது. ஸோ ஏலக்காய் தூள் தேவையான அளவு போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டஃப் செய்கிறதுக்காக 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வேக போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு 4 விசில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேக வச்ச பருப்பு எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு பேர் அல்வா பூர்ணம் சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு அல்வா பதத்தில் நம்ம கிண்டி இப்போ எடுக்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டு கூட ஊற வச்ச பாதாமை வந்துட்டு நம்ம அரைச்சி அது கூட போட்டுக்கலாம். இப்போது ஒரு வானலில் நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு பேஸ்ட்டு ப்ளஸ் பாதாம், அப்புறம் ஸ்வீட்லெஸ் பால்கோவா, இது 3த்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா கிளறணும்.
இப்போ இது கூட ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இலக்கிடுச்சு பார்த்திங்களா. இதே மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அல்வா பதத்துக்கு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கலர் பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். பார்த்திங்களா நல்லா அல்வா பதத்தில் வந்துருச்சு. ஸோ இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சோமா செய்கிறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு, 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு இதில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நாங்கள் உருக்கி வச்சுருக்க நெய் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிடிச்சா வர அளவுக்கு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பால் ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். ஸோ பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைறதால மாவும் வந்து ரொம்ப சாஃப்டாகவே வரும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு துணி போட்டு மூடி வைக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம சோமா செய்ய ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு செய்கிறதால இவ்வளோ ப்ராசஸ்ஸு. ஒரு 10-20 அந்த மாதிரி செய்யணுன்னா நீங்கள் ஒரு 1/4 கிலோ மாவுலேயே செஞ்சுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. சோமாஸ்க்கு நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுன்றதுக்காக தான் ஸ்பீடாக போகாமல் ஸ்லோவாக பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் மாமியார் தான் செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பூர்ணம் செஞ்சோம் இல்லையா தேங்காயில், அது ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க.
ஸோ அங்கே பாருங்கள் கையிலே பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. சில பேர் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு இது வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. நம்ம கையிலே ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், சோமாஸு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தேங்காயில் செஞ்சது. அடுத்து வந்து நம்ம அல்வா பூரணம். இதே மாதிரி தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். எங்கள் பாபியோட பையன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இப்போது இதுக்கு வந்துட்டு ஃபீர்னி தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கிட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு நாங்கள் வந்து 1/4 கப் ரவை எடுத்திருக்கோம். ஸோ இது கூடவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதும் நாங்கள் 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். உடனே நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட இப்போது கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துருக்கேன் அண்ட் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. நம்ம ஃபீர்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சோமாஸ் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக புசு புசு புசுன்னு வந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஃபீர்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இதை டிஃபனாகவே வச்சு அன்னியோட டேவை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ விருந்து கொடுத்ததுக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ என்னோடய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.